கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. வளர்ந்த ஆளுகா சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்து வரோம். நாங்கள் இப்போ சுமார் 2 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கோரிக்கை என்னென்னா தீண்டாமைச்சவர் எங்கள் தெருவை மறைச்சி கட்டியிருக்காங்க. 1920ஆம் ஆண்டு நாங்கள் பயன்படுத்தி வந்த பாதையில் இடத்துல ஒரு கல் கட்டடம் கட்டி எங்கள் ஊர் பொதுக்கூட்டம் அங்கே தான் நடைபெற மாதிரி இருந்துச்சு. அங்கே இப்போ காளியம்மன் கோயில் கட்டி இந்து சமுதாய மக்கள் வழிபட்டு வர்றாங்க. அதை வழிபட்டு வர்ற இதில் ஆதிக்க சாதியினருக்கும் எங்கள் சாதிக்கும் சண்டை கலவரம் நாங்கள் பாதி முக்கால்வாசி மக்கள் ஆர்சி சபைக்கு மாறுறாப்பில் இருந்துச்சு. அந்த சபை கட்டி கொஞ்ச நாள் கழித்து தான் சுவர் கட்டுறாங்க. மாட்டுத்தொழுவு அமைச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் சுவர் கட்டி வர்றாங்க. அது அந்த சுவருங்கிறது மண் சுவர் மட்டும்தான். அது கல் சுவராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வர்றாங்க. நாங்கள் இப்போ அதை தீண்டாமை சுவர் எங்களுக்கு அதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அவங்க பட்டா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு நத்தம் புறம்போக்குன்னு இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரிகள் எப்படி அந்த இடத்துக்கு பட்டா வழங்கலாம்? நாங்கள் அதை தான் இப்போ கேட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த பட்டாவை ரத்து செய்கிறது தான் எங்கள் கோரிக்கை. சுவர் கட்டி அது யாருமே தீண்டாமன் சுவர் கூட சொல்கிறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. அது வீட்டு சுவர்னு சொல்கிறாங்க. வீட்டு சுவர்னால் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க கட்டியிருக்கலாம். நாங்கள் திருவிழா கொண்டாடுறதையோ அந்த பொங்கல் கொண்டாடுறதையோ அவங்க ஏற்றுக்க மனநிலை இல்லாமல் தான் அந்த சுவரையே கட்டுறாங்க. அந்த சுவரு அவங்க வீட்டு பாதுகாப்புக்கு கட்டியிருக்காங்கன்னா அவங்க முதல்ல அதை அதிகமாக உயரமாக வச்சு கட்டியிருக்கலாமே. நாளடைவில் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டணும்? அவங்க இடம்னா அதை தான் நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். அரசு அந்த பட்டாவை ரத்து செய்யணும். நாங்கள் இல்லைனா நாங்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ணிட்டோம். இப்போ 2 வருஷமாக நாங்கள் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா நாங்கள் எதுவுமே கொண்டாடலை. எங்கள் வீட்டுகளில் நாங்கள் கருப்பு கொடி ஏற்றி தான் நாங்கள் இதை கொண்டாடிட்டு வரோம். சுடுகாட்டில் போய் ஒரு நாள் முழுவதும் நாங்கள் போராடினோம். அதையும் என்ன ஏதுன்னு கேட்டு கொடுக்கல யாருமே. தாலுகாசில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணினோம். அதுக்கும் இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதுக்கும் என்ன ஏதுன்னு கேட்டு கொடுக்கல. இதை கேட்டு கொடுக்கலன்னா எங்கள் போராட்டம் வேறு மாதிரியாக இருக்கும். தேர்தல் புறக்கணிப்பு கண்டிப்பாக நடைபெறும். ஓட்டுக்கு மட்டும் எங்களை தேடி வர்றாங்கல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் தேவையா? மற்ற என்ன மக்களுக்கு குறைத இருக்கிற பிரச்சனை யாருக்கு சார் இருக்குது? அந்த முதலமைச்சருக்கு இருக்கும்ல, அந்த அரசியல்வாதிகளுக்கும் இல்லை, அரசு இப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் இல்லை. அரசு ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு சாதி சான்றிதழ் வாங்க போனோம்னா இந்தா கிறிஸ்டினா வீட்டுக்கு போட்டா பார்க்க வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு நத்தம் புறப்போக்கு இடத்த எப்படி அளக்காமல் அவங்க பட்டா போட்டு கொடுக்கலாம்? 1 ஏக்கரையால் நாங்கள் பிடங்கி வந்தோம். இந்த மண்டபம் இருக்கிற இடத்துல தான் எங்கள் ஸ்கூல் நடந்து வந்துச்சு. இந்த இடம்ல நாங்கள் பொது பயன்பாட்டிற்கு நாங்கள் பயன்படுத்தி வந்த இடம். இதை இப்போ இந்த 1 ஏக்கர் இடத்தையும் அவங்க பட்டா போட்டு வச்சுக்கிட்டு அதையும் உங்களுக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கோரிக்கைக்காக நாங்கள் தினம் நைட் போராடுறோம். அந்த செவரு இடிஞ்சு விழுந்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு யார் சார் பாதுகாப்பு? எங்கள் பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு? அதை நாங்கள் கேட்கல. அது தீண்டாமை சுவர் இல்லை, தீண்டாமை சுவர் இல்லைங்க. அந்த சுவரை நீங்களே பாருங்கள். அது தீண்டாமை சுவரை அவங்க வீட்டு பாதுகாப்புக்கு கட்டியிருக்கதான்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் முழு கோரிக்கை அந்த தீண்டாமை சுவரை எடுக்கணும். அதுக்கு வழங்கி இருக்கிற பட்டாவை ரத்து செய்யணும். அந்த சுவருக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படி சார் அதில் செட்டு போட்டு அமைச்சிருக்காங்க? அதை நாங்கள் கேட்கோம். அது அவங்க பட்டா வச்சுருக்காங்களா? பட்டாவை நீங்கள் ரத்து செய்யுங்க. அந்த பட்டா இருக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டா இருக்குது, எங்களுக்கு பட்டா இருக்குது. பட்டா எதுக்கு? ஒரு அரசு நத்தம் புறம்போக்கு இடத்துக்கு எதுக்கு பட்டா போட்டு கொடுக்காங்க? ஒரு பொது பாதையை மறைச்சி கட்டியிருக்காங்க. பாதையை மறைச்சி கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்குது? ஏன் நீங்கள் பட்டா போட்டு கொடுக்கீங்க? தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் சார். அந்த தேர்தலுக்குள்ளே யாரும் எங்களுக்கு இந்த இதை முடிச்சு கொடுக்கணும். ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு. அந்த பட்டாவை ரத்து செய்யணும், இல்லை செவரை எடுத்து கொடுக்கணும். அப்படி நடக்கலைன்னா தேர்தல் புறக்கணிப்பு நாங்கள் இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் கிராமத்துலேருந்து யாருமே நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். தேர்தலுங்கிறது யாரும் உள்ளே வரையும் கூடாது, நாங்களும் யாருக்கும் ஓட்டு போடவே மாட்டோம். இந்த அரசு புறம்போக்கு இடத்துல எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நூலகமோ இல்லை விளையாட்டு மைதானமோ ஒரு கலையரங்கமோ எங்களுக்குன்னு கட்டி தரணும். 30 ஏக்கர் அரசு புறம்போக்கு இருக்குது. 1 ஏக்கரை தான் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக நாங்கள் பயன்படுத்தி வந்தோம். அதுவும் கூட எங்களுக்கு கொடுக்க மனசில்லைன்னா அரசு புறம்போக்கத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன சார் இது இருக்குது? அப்போ அரசு அதிகாரிகளும் அவங்களுக்கு ஒத்து போகிறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது.